இந்த உலகம் ஆக்சுவலாக மதிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பை கிடையாது, எஃபர்ட்டை கிடையாது, பவர். எந்த நாட்டுக்கிட்ட இந்த பவர் இருக்கோ அந்த நாட்டை தான் இன்றைக்கி மதிக்கிறாங்க. ஸோ எந்த நாட்டுக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கோ அந்த நாடு தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த நாடு தொழில்நுட்பத்தை கண்ட்ரோல் பண்ணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா சப்ளை செயினாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னொரு நாட்டோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தொழில்நுட்பம் மட்டும்தான். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வர வீக்கெண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய அவுட் ஸ்கில்ஸோட 2 நாள் ஏஐ ஒர்க் ஷாப் நடக்குது. அதோடைய லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏஐ அப்படின்றது இன்னொரு ட்ரெண்டு கிடையாது, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸ் தான். பிஸ்னஸில் பண்ணக்கூடிய எல்லாருமே ஏஐ பயன்படுத்தி பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு போயிட்டுருக்காங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்க ஏஐ பயன்படுத்தி தங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போக 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 ஏஐ தெரிஞ்சது ஏஐ தெரியாத அப்படின்ற ஒரு போட்டி அப்படின்றது ஏற்படும். வருங்காலத்தில் ஏஐ தெரிஞ்சுக்கலாமா இல்லையான்றதை விட ஏஐ அப்படின்றது சர்வைவலாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை தான் எக்ஸாக்டாக இந்த ட்ரைனிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. 16 மணி நேரம் சனி மற்றும் ஞாயிறு காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரை இந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது நடக்க இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அளவுக்கு இதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் அவுட் ஸ்கில்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 நாள் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னா உங்களுடைய 10க்கும் அதிகமான ஏஐ டூல் கிட்ஸ் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணக்கூடியதுக்கு உட்காந்து டாஸ்க்குக்கெல்லாம் கோடு எழுதாமல் அதை ஆட்டோமைஸ் எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி நீங்கள் வந்து இமேஜஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ஏஐ ஆட்டோமேஷன் பாட் இல்லை டூலை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுப்பாங்க. 40 நாடுகளில் சேர்ந்த 1,00,000க்கும் அதிகமான ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டைமும் நமக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்காது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயது வரம்பு அதெல்லாம் தேவை கிடையாது. ஏஐ வந்து இன்றைக்கி ஒரு டூலாக தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்த போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்னா மின்சாரம். அந்த மின்சாரத்தை எப்படி நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம்? நிலக்கரியை எடுத்து இல்லை நிலக்கரியை வெளிநாட்டிலேருந்து வாங்கி அதை எரித்து அதன் மூலயமா மின்சாரம் தயாரிக்கிறோம். அதன் பிறகு கேஸ் மூலயமா மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய க்ளீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சோலார் மூலயமா, விண்ட் எனர்ஜி மூலயமா, காற்றாலைகள் மற்றும் கடல்ல இருந்து பிரிட்ஜஸ்ல இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட மின்சாரத்துக்கு மிக மிக இன்றியமையாதது அப்படின்னா அணுசக்தி மூலயமா நம்ம தயாரிக்கக்கூடிய மின்சாரம். இதுல 100,000 விமர்சனங்கள் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், சிதம்பரம் ஐயா அவர்கள் போன்றவங்க, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் போன்றவங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லப்படக்கூடிய ஹோமி பாபா அவர்கள் 72 வருடத்துக்கு முன்னாடி 1954 இந்தியா தன்னுடைய மின்சார தேவைக்கு தன்னிறைவு பெறணும், வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த அணுசக்தியிலேயே யுரேனியம் புளூட்டோனியமை தாண்டி, ஏன்னா யுரேனியம் புளூட்டோனியம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை, இது வந்து அணு ஆயுதத்துக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூலப்பொருள். அதனால வெளிநாடுகள் இது மேலே கடுமையான சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 1971 யுத்தத்துக்கு பிறகு அன்னைக்கு நமக்கு யுரேனியம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியாவுடைய முதல் அணு சோதனைக்கு பிறகு அன்னைக்கு நமக்கு யுரேனியம் சப்ளை பண்ணிட்டு இருந்த கனடா நிறுத்தினாங்க. மீண்டும் 2026 தான் அவங்க வந்து துவங்குறாங்க. ஸோ இந்த யுரேனியம் புளூட்டோனியம் இல்லாமல் இந்தியாவிலே கொட்டி கிடக்கக்கூடிய தோரியத்தை பயன்படுத்தி இந்தியா தன்னிறைவு பெறணும் மின்சார உற்பத்தியில் அப்படின்றது தான் ஹோமி பாபா அவர்களுடைய கனவு. நம்ம தேசத்துக்கு அவர் வகுத்து கொடுத்த பாதை. அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத அவர் அந்த காலகட்டங்களிலே அதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருந்தார். அதோட டெக்னாலஜி என்னன்றது அவருக்கு நல்லா தெரியும். மர்மமான முறையில் அவர் கொல்லப்பட்டது வரலாற்று. அதன் பிறகு 22 வருடம் உழைப்புக்கு அதே மாதிரி 7,700 கோடி இதுக்கான செலவு பண்ணி அந்த டெக்னாலஜியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போது ஒரு 500 மெகாவாட் அளவுக்கான பவர் ஜென்ரேஷன் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ரியாக்டரை நோக்கி நம்ம உருவாக்கியிருக்கோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வருடம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FBRTன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி அப்படின்றது தான். இந்த டெக்னாலஜியை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக லேமன்னா நம்ம புரிகிற மாதிரி சொல்லலாம்.
இந்த டெக்னாலஜியை உருவாக்குன இரண்டாவது நாடு இந்தியா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் அதை உருவாக்கியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா உலகத்தோடைய மொத்த தோரியத்தில் 25% இந்தியா கிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த 500 வருடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை, இந்தியாவுடைய மொத்த மின்சாரத்தையும் இந்த தோரியத்தை வச்சு கிட்டத்தட்ட அடுத்த 500 வருஷத்துக்கு நம்மளால தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டு. நீங்க 20 லட்சம் டன் நிலக்கரி எரிச்சு வரக்கூடிய மின்சாரமும் 1 டன் தோரியத்தை வச்சு வரக்கூடிய மின்சாரமும் ஒண்ணுதான். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிலக்கரியை சுரண்டி சுரண்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாசு அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம நீர்நிலைகள் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படின்றது தெரியும். இப்போ 3 நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் யூகே இந்த பிரீடர் ரியாக்டர்ஸை செயல்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு பண்ணி பல வருட காலம் ஆராய்ச்சிக்கு பிறகு அதை கைவிட்டாங்க. இப்போ நாம தான் இதை வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1. இது 3 ஸ்டேஜ் இருக்குது, நல்லா கவனிங்க. ஸ்டேஜ் 1 அப்படின்றது ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ். இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுது, எப்படி செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா, நாம் யுரேனியமை ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த யுரேனியமை இம்போர்ட் பண்ணி இந்த ரியாக்டர் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துறதன் மூலிமா அதிலிருந்து ப்ளூட்டோனியமை பை ப்ராடக்டாக நம்ம உருவாக்குறோம். ஸ்டேஜ் 2 அப்படின்றது இந்த பிஎஃபிஆர், ப்ரெஷரைஸ்ட் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இதை செஞ்சது சத்தமே இல்லாமல் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தான். இந்த பிஎஃபிஆர் அப்படின்றது ஸ்டேஜ் 1ல் கிடைச்ச ப்ளூட்டோனியத்தை எடுத்து அதை வந்து ப்ரீட் பண்ணுது, செறிவூட்டுறது. அது செறிவூட்டும் போது என்ன ஆகும்னா, இப்போது 1 கிலோ அளவுக்கான ப்ளூட்டோனியம் நீங்கள் இப்போ போட்டிங்க. இப்போ 1 கிலோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு 1000 கிலோ ஜூல்ஸ் அளவுக்கான வெப்பம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் போகும்போது அதை விட நம்ம எவ்வளோ எரிபொருள் கொடுக்குறோமோ அதை விட அதிகமான எரிபொருளை அதை உற்பத்தி செய்யுது. இது வந்து 2வது ஸ்டேஜ். இப்போ 3வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்னு நம்ம சொல்லுவோம். இதில் தோரியமை வந்து யுரேனியம் 233 வந்து மாற்றுறது ஃபியூவல் ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஏப்ரல் 6ஆம் தேதி 2026 இந்த வருடம் லைவுக்கு போயிருக்கு. பிரதமர் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் இதை வந்து அறிவிச்சிருந்தாரு. இதை வழக்கம் போல் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பேசவே இல்லை. இந்தியாவுடைய மிக மிக முக்கியமான ஒரு இது கிரிட்டிகாலிட்டி அச்சீவ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கிரிட்டிகாலிட்டி அச்சீவ்டுனா என்னன்னா, இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக அதுக்கு வந்து ப்ளூட்டோனியமோ யுரேனியமோ கொடுக்க தேவையில்லை. அது அதோடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 100கணக்கான வருடங்கள் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது ஏன் பிஎஃபிஆர் அப்படின்றது ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசைல் ஃபியூயல் யுரேனியமை எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதுக்கு விட அதிகமாக உங்களுக்கு வந்து அது உற்பத்தியும் பண்ணி கொடுக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லிட்டர் போட்டு உங்கள் காரை ஓட்டுறீங்க அப்படின்னா, உங்கள் கார் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் உருவாக்கி கொடுத்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த 1.5 லிட்டர் அடுத்தது வந்து இன்னொரு 3 லிட்டர் உருவாகிட்டு இருக்கும். ஸோ அந்த சைக்கிள் அப்படியே கொண்டு வந்திருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா லிக்விட் சோடியமில் கூல் பண்ணப்படுது. இதுக்கு வந்து டன் கணக்கில் லிக்விட் சோடியம் தேவை. லிக்விட் சோடியமில் கூல் பண்ணும். இது வந்து லிக்விட் சோடியம் காற்றுல வந்து எரியும், தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இது வந்து வெடிக்கும். ஸோ இந்த பொருளை ஸ்திரத்தன்மையாக கொண்டு வந்து கண்ட்ரோல்டாக ஸ்டேபிளாக வைக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அதிசயம். அதை தான் இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான இந்திய நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து தயாரித்தது. நம்ம விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய சல்யூட். நம்மளுடைய தேசத்துடைய அணுசக்தி சந்தை ஹோமி பாபா அவர்கள் ஆரம்பித்து அதன் பிறகு திரு சிதம்பரம் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அந்த பேட்ச் இருந்த லெஜெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த விஷனில் உருவான ப்ராஜெக்ட் தான் இது. 22 வருஷம் ஆயிரக்கணக்கான தடைகளை தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தியோடைய கழிவுகள். இந்த தன்னார்வலர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தியோட கழிவு பேரழிவை ஏற்படுத்திடும், மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். டன் கணக்கான நியூக்ளியர் வேஸ்ட்டை இதை ஸ்டேஜ் 1 ரியாக்டரில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
அதில் இருக்கக்கூடிய அணுசக்தியை அது உள்வாங்கிட்டு அதை க்ளீனும் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டையும் இது டைஜஸ்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ஒரு 10,000 வருடம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேஷன் வரதை குறைச்சி கிட்டத்தட்ட 200 to 300 வருஷத்துக்குள்ள அது ஒன்றுமே இல்லாமல் மண்ணாக்கி நமக்கு திரும்பவும் கொடுத்துருது. ஸோ அதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஏன் இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டன்ட்? எக்கனாமி மின்சாரம் நமக்கு வந்து தங்கு தடையின்றி வரும், வெளிநாடுகளில் நம்பி நம்ம மின்சாரத்தை இயக்க வேண்டாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோரியமோடைய ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட $5 trillion, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை விட $1 trillion அதிகமான தோரியம் ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த தோரியத்தை பயன்படுத்தி மின்சாரம் எப்படி தயாரிக்கிறதுன்ற தொழில்நுட்பம் இல்லாம நம்ம இருந்தோம். ஸோ வெளிநாடுகள்ல இருந்து புளூட்டோனியம், வெளிநாடுகள்ல இருந்து யுரேனியத்தை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு அந்த இறக்குமதிக்கு நூற்றுக்கணக்கான கட்டுப்பாடுகளுக்கு நம்ம வந்து கையெழுத்திட்டு நம்ம வந்து அணுசக்தியை சோதிக்க மாட்டோம், அணு ஆயுதத்தை சோதிக்க மாட்டோம்னு சொல்லி 1000 கண்டிஷன்ஸ் போட்ட பிறகுதான் அது நமக்கு வந்து கிடைக்குது. பல காம்ப்ரமைஸை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்தியாவுடைய கரண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ மின்சாரத்தை நம்ம அணுசக்தி மூலியமா பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.78 கிகாவாட். இது ரொம்ப 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 கம்மி. டார்கெட் 2032 பார்த்தீங்கன்னா இதை கிட்டத்தட்ட 2.5 மடங்கு ஆக்கி 22 கிகாவாட்ஸுக்கு கொண்டு வரணும். நம்மளுடைய 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறப்போ 2047 100 கிகாவாட்ஸ், 12 மடங்கு இதை அதிகரிக்கணும் அப்படின்ற போது யுரேனியம் மற்றும் புளூட்டோனியத்தை வெளிநாடுகளில் நம்பி நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மின்சாரம் பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம செராமிக் டைல்ஸ் நீங்க வீட்ல யூஸ் பண்றீங்க இல்லைங்களா, அந்த செராமிக் டைல்ஸ்ல உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறது கேஸ். அந்த கேஸ் இப்ப கத்தார்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப அது வராம நமக்கு வந்து தடைபட்டு போறதுனால இப்ப அங்க ப்ரொடக்ஷன் ஷார்டேஜ்ன்றது இருக்கு. நாளைக்கு இந்த மின்சாரத்தை நம்ம தங்கு தடையின்றி அங்கேயும் பண்ண முடியும். இப்போ இதோட ஒரிஜினல் டியூ டேட்டு 2010. நோ கமெண்ட்ஸ். இதோட டிலே எப்படி ஆச்சு நம்ம எல்லாரும் இப்போ நம்மளோட அரசு இயந்திரம் எப்படி இயங்குவாங்க, இவங்க அரசு அதிகாரிகள் எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இனிஷியலாக 3500 கோடிக்கான எஸ்டிமேட் இருந்துச்சு. பட் காலக்கெடு இப்போ 2010 2026 பார்த்தீங்கன்னா 16 வருஷம் நம்ம கடந்துட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 7000 கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த சோடியம் கூல்டு சிஸ்டத்தோடைய டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி அவ்வளோ அதிகம். எல்லா நாடுகளும் கைவிட்டாங்க. ரஷ்யா இந்த தொழில்நுட்பத்தை யாருக்குமே தரமாட்டாங்க, இந்தியாவுக்கு தரல. நாமளா இதை பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ரெண்டாவது, நூற்றுக்கணக்கான இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் 1999 நம்ம அணுகுண்டு சோதனைகளுக்கு பிறகு நம்ம மேல போடப்பட்ட நூற்றுக்கணக்கான பொருளாதார தடைகள் எல்லாம் கடந்து இதை நம்ம சாதிச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு இக்னிஷன் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு பவர் ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 2026 இந்த வருடத்திலேயே இது முதல்ல பவருக்குண்டான அந்த சேஃப்டிலாம் முடிச்ச பிறகு, ஆடிட்லாம் முடிச்ச பிறகு மின்சார உற்பத்தியை துவங்கும். அதன் பிறகு அடுத்த லெவலில் அது போயிட்டே இருக்குன்னு பார்ப்போம். 200 நிறுவனங்களுடைய பேரை நமக்கு வாசிக்க முடியாது, பட் முக்கியமான நிறுவனங்களுடைய பேரை சொல்கிறேன். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல் நிறுவனம், LNT நிறுவனம், வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ், எம்டார் டெக்னாலஜிஸ், HCC, KSB லிமிடெட், பட்டேல் ஏர் டெம்பரேட், பிரீமியம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஹோமி பாபா அவர்களுடைய விஷன் 72 வருடம் முன்னாடி போனது 1954. 1966 ஒரு பிளேன் கிராஷில் மர்மமான முறையில் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய கனவு இன்னைக்கு நாம நிறைவேற்றுறோம். இதோட இம்பேக்ட் நாம வாழ்ந்து முடிக்க காலத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா பார்ப்போம். 2047 0 எமிஷன், நம்ம கார்பன் நியூட்ரல் ஆக போறோம். கிளீன் எனர்ஜி எவ்வளோ வேணாலும் நம்மளால வந்து மின்சாரம் சர்ப்ளஸா உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும். மின்சார காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், இன்னைக்கு எதெல்லாம் டீசலில் ஓடிட்டு இருக்கோம், டிராக்டரில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நம்ம எலக்ட்ரிக்கலில் கொண்டு வர முடியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆயில் டிபெண்டன்சியில் கிளியர் கட்டாக இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பல பேர் வந்து இதை ஒரு ரியாக்டராக ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. எக்ஸ்தலத்தில் வந்து ரொம்ப அருமையாக இவர் வந்து குறிப்பிட்டிருந்தார், CA விவேக் கத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை நல்லா நீங்கள் கவனிக்கணும்.
இந்தியா டின் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் அ ரியாக்டர், இந்தியா ஸ்விட்ச் ஆன் இட்ஸ் ஃபியூச்சர். நம்ம எதிர்காலத்தோடைய ஸ்விட்சை ஆன் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த இந்த சப்ஜெக்டை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க தான். மிகப்பெரிய தேசபக்தர்களாக, இந்த தேச புதல்வர்களாக இருந்து நம்ம வாழ்நாளில் பார்த்த தெய்வங்களாக நான் பார்த்தது அப்துல் கலாம் ஐயா அவர்களை, சிதம்பரம் அவர்களை, இந்த மாதிரியான லெஜண்ட்ஸ், தேசத்தை மட்டுமே முன்னாடி வச்சு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவங்க, அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதோடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மிக மிக உச்சபட்சமான ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இப்போது இந்தியா இதில் தன்னிறைவு பெறுது அப்படின்னா, இதில் வெளிநாடுகளுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா 2047 ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோன்ஸ் மூடிச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு பதட்டப்படணும்னு அவசியம் கிடையாது, இல்லை தன்னிறைவு பெறுவோம். ஸோ இதுக்கு எதிரான செய்திகளும் வரும். இப்போது விஞ்ஞானிகள் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. இந்த பொய் செய்திகள், இதற்கான தெளிவான கம்யூனிகேஷன் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி வருது, இந்த நரேட்டிவை அவங்க மக்கள்கிட்ட கரெக்டான உண்மையை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத தான் இதோடைய வெற்றி தோல்வி அப்படின்றது இருக்குது. இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட். இந்தியாவுடைய ஃபியூச்சருக்கு மிக மிக கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.